கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகுமாய் தகப்பன் இயேசு உங்களை இந்த நாளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை யோபு 33:4. தேவனுடைய சுவாசம் உன்னில் உள்ளது. ஒரு வித்தியாசமான ஒரு வசனம் அன்றைக்கி இருக்கிறது. தேவனுடைய சுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுக்குள்ளே தேவன் ஊதினார், உயிர் பெற்றது. இப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற ஆவி சுவாசம் யாருன்னு கேட்டால் கர்த்தருடையது, தேவனுடையது. அப்போ இன்றைக்கி தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது தேவன் செய்த எல்லாவற்றையும், தேவன் பேசின எல்லாவற்றையும் நாம் பேச வேண்டும். இன்றைக்கி தேவாவியை பெற்ற நாம் இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, என்னால் முடியலை, என்னால் செய்ய முடியாது, எனக்கு வாழ பிடிக்கல, எதுக்கு ஆண்டவர் உயிரோடு வச்சுருக்கிறாரு, இப்படி பேசுகிறோம். என்னைக்காவது தேவன் இயேசு இப்படி பேசியிருக்கிறாரா? யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவானவர் இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம். ஆனால் இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை பார்க்க முடியல, உயர்வை பார்க்க முடியல, அற்புதங்களை பார்க்க முடியல, ஏன் அதிசயை பார்க்க முடியல, ஏன் சுகத்தை பார்க்க முடியல, ஏன் விடுதலையை பார்க்க முடியல, ஏன் வெற்றியை பார்க்க முடியல, ஏன் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறல அப்படின்னு கேட்டால், உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளே இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி. அவருடைய சுவாபம் தான் நமக்குள்ளே இருக்கணும். அவர் காத்து, அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கணும். அவர் பேச்சு நமக்குள்ளே இருக்கணும். அவர் விடுதலை நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் தேவனுடைய சுவாசத்தை நம்ம அனுபவிக்க முடியல அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி எப்போல்லாம் நம்ம அவிசுவாசம் எண்ணத்தை பேசுகிறோமோ தேவனுடைய சுவாசம் நமக்குள்ளே வேலை செய்யாது. சுவாசம் இருக்குது, ஆனால் வேலை செய்யணும். தேவனுடைய சுவாசம் உள்ளே இருக்குது, ஆனால் வேலை செய்யாமல் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பிசாசுடைய காரியங்களை எடுத்து நம்ம யோசிப்பதனால. துக்கப்பட்டால் பிசாசு காரியம், கவலைப்பட்டால் பிசாசு காரியம், நெருக்கப்பட்டால் பிசாசு காரியம், அவிசுவாச எண்ணங்களை கொண்டு வந்தால் பிசாசு காரியம். நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன், என்னால் செய்ய முடியும். ஆபிரகாம் ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோப்பை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனக்கு ஒரு திறந்த வாசலை திறந்து வச்சிருக்கிறாரு. என் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். நான் தோற்று போனவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். நான் மலைமையில் இருக்கிற பட்டணம் போல உயர்ந்திருப்பேன். நான் செய்வது எல்லாமே வாய்க்கும். இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஆவி என் ஆவி, அதனால் நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார். அதனால் இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என்னை நடத்தக்கூடிய என் கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கான்னு பிறந்தவரில். நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு பிசாசுக்குற காரியங்களை பேசுனீங்கன்னா, பிசாசுடைய சுவாசம் தான் நம்மளுக்கு வந்துடும். பிசாசின் ஆவி தான் குடிகொள்ளும். ஒரு வாலிபனுக்குள்ள 6000 ஆவி உள்ளே இருந்துச்சு ஒரு கல்ற தோட்டத்தில். இன்னொரு வாலிபனுக்கு 2 ஆவி, செவிட்டு ஊமையின் ஆவி இருந்துச்சு, மார்க் 9:25. அப்போ உள்ளே எந்த ஆவி இருக்குது, தேவன் எந்த ஆவியை கொடுத்து நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், அந்த ஆவியை தக்க வச்சு அந்த ஆவியின்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாறும். தீய ஆவிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வஞ்சிக்கிற ஆவி, குழப்பத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, மிருகத்தின் ஆவி, கவலையின் ஆவி, இதுக்கெல்லாம் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யக்கூட இடம் கொடுக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவி தேவ ஆவி. அந்த தேவ பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கும்போது நமக்குள்ளே மேற்றுமை பெருமையெல்லாம் எதுவுமே வராது. நமக்குள்ளே அன்பு வரும், சமாதானம் வரும், இரக்கம் வரும், தயவு வரும், விட்டு கொடுக்குற மனப்பம் வரும். அதனால் நீ சாதாரண ஆள் இல்லை, தேவனுடைய சுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது என்பதை நீங்கள் நினச்சி தைரியமாக இருங்க. உங்களுக்கு இருக்கிற ஆவி தேவ ஆவி. யோசேப்பை பார்த்து அந்த பார்வை மனசு ஒன்றை இருக்கிற விசேஷ ஆவிங்கிறார். தானியேலை பார்த்து ஒரு ராஜா சொல்கிறார், உனக்குள்ளே இருக்கிற விசேஷ ஆவிங்கிறார். அதே போல் நம்மளை பார்க்குறாங்க, உனக்குள்ளே இருக்கிற விசேஷ ஆவியா அப்படின்னு பேசணும். அப்போ நம்ம விசேஷமான ஒரு ஆளாக மாறணும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி தேவ ஆவி. அதான் யோபு சொல்கிறாரு, தேவனுடைய சுவாசம் என்னில் உள்ளது, தேவனுடைய சுவாசம் உன்னில் உள்ளது. அப்படின்னா அவர் சுவாசம், அவர் காற்று, அவர் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. தைரியம் வருங்க. அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்கள், அவர் கொடுத்த விடுதலை நமக்குள்ளே இருக்கிறது. விடுதலையான வாழ்க்கை வாழ்வோம். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசப்பா, உங்கள் சுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த சுவாசத்தை உணர்ந்து சிந்தித்து நினைத்து நாங்கள் வாழ்க்கையில் மேன்மடைய கிருபை தாருங்க. உங்களுடைய அற்புத கரம், உங்களுடைய அதிசயக்கரம், கிருபையின் கரம், பலத்தின் கரம் கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபையாக இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.